வணக்கம் தமிழா. போன வாரம் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் வந்து தேர்வுக்கால அட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் கிட்டத்தட்ட 11 வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2, குரூப் டிஏ, குரூப் 1 இந்த தேர்வுலாம் இல்லைங்க சார். அதே மாதிரி குரூப் 4 தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் நடைபெறுதுங்க சார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ டிஎன்பிஎஸ்சின்னு பார்த்தீங்கன்னா ரிவைஸ்டு ஆனுவல் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்போ பழையதுக்கும் இப்போ இந்த ரிவைஸ்டு பண்ணதுக்கும் என்ன சார் வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் வித்தியாசம் இல்லை, ஒரே ஒரு வித்தியாசம் தான். என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா இதில் சேர்த்துருக்காங்க. என்ன தேர்வு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வு. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வு மட்டும் இதில் ஆட் பண்ணிக்காங்க. அதுக்கான வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா அறிவிக்கவே இல்லை. இதுக்கான அறிவிப்பு ஆகஸ்ட்டில் வரும்னு சொல்லிட்டும், இதுக்கான ப்ரிலிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதில் அனௌன்ஸ் பண்ணிக்காங்க. வேறு எந்த ஒரு அப்டேட்டும் இதில் இல்லை. பழையதுக்கு இதுக்கு உள்ள ஒரே ஒரு வித்தியாசம் இது தான். அப்போ குரூப் 4 எப்பயுமே நவம்பரில் தான் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற விஷயத்தில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ 2022 அனௌன்ஸ் பண்ண மாதிரி இந்த மந்த்தில் அறிவிப்போர், இந்த மந்த்ஸில் தேர்வு வரும் அப்படின்னு சொன்ன மாதிரி கரெக்டாக வச்சு கொண்டு போயிருந்தாங்கன்னா அடுத்த வருஷம் கொஞ்சம் கரெக்டாக வந்திருக்கும். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தா அது தள்ளி போகிறனால இந்த விஷயத்தை பார்த்தா ரொம்ப தள்ளி போடுறாங்க. ஓகே, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 ரிசல்ட் வராமல் இருக்குது. குரூப் 4 ரிசல்ட் அதுக்கப்புறம் யாராவது ஒரு பிரச்சனை அதுக்கு ஒரு கேஸை போட்டாங்கன்னா அப்போ அடுத்த வருஷம் எக்ஸாம் நடக்க கொஞ்சம் கேள்விக்குறியாக இப்போ. ஓகேங்களா, இப்போ டிஎன்பிஎஸ்சி ஒன்று இப்போ வேகன்சி எவ்வளோ இருக்குது அவ்வளோ நீங்கள் அனௌன்ஸ் பண்ணுங்கள். முன்னாடி நடத்துனதுக்கு அதுக்கான ப்ராசஸ் கண்டினியூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொரு தேர்வுக்கும் நம்ம என்ன பண்ணுறது, அது முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு அறிவிப்பு வரணும்னு நினச்சோம்னா இப்போ குரூப் 4 எப்போ முடியும், குரூப் 1 எப்போ முடியும், அதுக்கப்புறம் எப்போ நம்ம படித்து எப்போ வேலைக்கு போகிறது. ஓகே, அப்போ டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வேகன்சிலாம் கரெக்டாக அனௌன்ஸ் பண்ணி கரெக்டாக என்ன பண்ணுங்கள், வேலைக்கு ஆள் எடுங்க. ஓகேங்களா, ஏன்னா வேகன்சி வந்து நிறைய இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ ஸ்டாலின் அவர்கள் இருக்கட்டும், ஸ்டாலின் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 3 லட்சம் வேகன்சி இருக்குன்னு சொன்னார். ஓகே, இப்போ டிஎன்பிஎஸ்சி மேலே கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சமாச்சும் வரணும்ல. இப்போ அந்த வேகன்சியில் என்னாச்சுன்னு தெரியல. அதே மாதிரி பார்த்தோன்னா டிஎன்இபி, அது பார்த்தீங்கன்னா போக்குவரத்துறை, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வரும், டிஎன்பிஎஸ்சியில் வரும்னு சொல்லுவாங்க. இப்போ அதுவும் பார்த்தீங்கன்னா அதை பற்றி எந்த ஒரு அறிவிப்புமே இதில் வந்து சேர்க்கவே இல்லை. ஓகேங்களா, அப்போ அடுத்தடுத்து அறிவிப்புகள் நிறைய இருக்குதுன்னு சொல்கிறாங்க, வேலைவாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் எந்த ஒரு அறிவிப்பும் பார்த்தீங்கன்னா இப்போ டிஎன்பிஎஸ்சிக்கிலேயே வரல, வேறு தனியாக ஒரு இதில் வரல. ஓகே, எது வந்தாலும் ஓப்பனாக டிஎன்பிஎஸ்சி சொல்லுங்கள், இந்த வேகன்சி நாங்கள் எடுக்க போகிறோம், இல்லை நாங்கள் எடுக்க மாட்டோம், இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது ஓப்பனாக சொன்னால் தான் இப்போ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தெரியும். ஓகே, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்காகவே வந்து உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு ஒரு 2000-3000 பேர் எடுக்கணும் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு புரியல. இப்போ இந்த வருஷம் நடக்க வேண்டியதுமே கரெக்டாக எடுத்து முடிக்கல. அப்போ அடுத்த வருஷம் ஒரு 12 தான் வருது. 12 வேலைவாய்ப்பு அறிவிக்காக மட்டும் ஒரு ஆன்வல் வருதுன்னா மிகப்பெரிய ஒரு இதுதான். இப்போ டிஎன்பிஎஸ்சிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு தேர்வாணையம் உருவாக்கப்பட்டது நம்முடைய தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தான். இப்போ இதுலேயே இவ்வளோ இது இருக்குன்னு பாருங்கள். ஓகே, அப்போ கரெக்டாக எங்களுக்கு ஒரு வேக்கன்சி அறிவித்து எங்களுக்கு ஒவ்வொரு ப்ராசஸும் சொன்ன மாதிரி முடிச்சிங்கன்னா தான் அதை ஒவ்வொரு வருஷமும் எங்களுக்கு முடிச்சு அடுத்தது போகும்போது ஒரு கிளாரிட்டி நாங்கள் படித்து அடுத்த லெவல் போயிட்டே இருக்க முடியும். ஓகேங்களா, டிஎன்பிஎஸ்சி சொல்கிற மாதிரி கொஞ்சம் வேகமாக அனௌன்ஸ் பண்ணுங்கள்.